ஹாய் மக்களே, வணக்கம் 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 வணக்கம். டிவிக்கு ஓட்டு போட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட சார்பம், விஜய் சார்பம் வணக்கம். அதே மாதிரி என்னோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் உதவி எனக்கும் எனக்கு எப்பவும் தேவை உங்கள் உதவி. விஜய்க்கு ஓட்டு போட்ட மாதிரி என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓட்டு போட்டிங்கன்னா நானும் வளருவேன், நல்லா இருப்பேன். மக்கள் எதிர்பார்த்த மாதிரி விஜய் வின் பண்ணிட்டார். ரொம்ப 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 நல்ல விஷயம். பட் என்னன்னா 118 சீட்டு அது இல்லை. என்ன சொல்ல வரேன்னா 118 சீட்டு அது இல்லை, 108 சீட்டு தான் வந்திருக்கு 214 தொகுதியில். மீதி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கைப்பற்றாங்க. ஸோ மக்கள் வந்துட்டு அள்ளி கொடுத்தாங்க, பட் அதை அளவாக கொடுத்துட்டாங்க. சிட்டி பொறுத்த வரைக்கும், சென்னை பொறுத்த வரைக்கும் டாப் ரேஞ்ச் அளவில்லாமல் அள்ளி வீசிட்டாங்க. ஸோ மக்கள் வந்து அளவில்லாமல் அள்ளி வீசிட்டாங்க மக்கள். ஸோ வேற லெவலில் விஜய் வின் பண்ணிட்டாரு. ரொம்ப பெரிய விஷயம். சென்னையில் வின் பண்ணிட்டாரு, அவுட்டரில் திருச்சியிலும் வின் பண்ணிட்டாரு. எப்பா விஜயோட பேஸ்க்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா? காரைக்குடியில் கரூரில் சொல்ல மாதிரி மக்களை எமனை இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? ரொம்ப பெரிய விஷயம். பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துலன. பட் கரூரில் அந்த துயர சம்பவம் நடந்துச்சு, அவ்வளோ உயிர் போச்சு. பணம் கொடுத்தாங்க, கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. விஜய் தான் வந்து இருக்கத்திலே அள்ளி கொடுத்தாரு. கலியுக கர்ணன் விஜய் அள்ளி கொடுத்தார் பணத்தை. என்னாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி கொஞ்சமா நேத்தா ஏதோ சிரிச்ச முகமா ரொம்ப வாடி போயிருந்தார் பாவம். எல்லாரும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டுப்பா. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி வந்து ஜாலியாக ஒரு சினிமா துறையில் வந்து அவரோட ஃபீல்டில் வந்து ராஜாவாக இருக்கிற ஆள், அவர் கை காட்டினா அவ்வளோ ஓடி வருவாங்க. குடப்பிடித்திலிருந்து அவர் ராஜ மரியாதை, அவர் துறையில் அதில் எல்லாமே அடங்கும். ராஜ மரியாதை எல்லாமே அடங்கும். அவர் கேட்டதும் கேட்காதும் எல்லாமே வந்து நிற்கும், நினைச்சாலே வந்து நிற்கும். அவருக்கு என்ன பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரியும், ப்ரொடியூசருக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்த மனுஷன் வந்துட்டு தமிழ்நாடு எலெக்ஷனில் வந்து அவர் ஃபீல்டு வந்து அரசியல்ன்ற ஃபீல்டு வந்து புதுசு. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற மன்னர். ஸோ சிஎம்ன்றது பெரிய விஷயம். மக்கள் நல்லா அப்படியே சினிமா துறையிலேருந்து வந்துட்டு இங்கே கெஞ்சி கூத்தாடி மக்களை கெட்டு மக்கள் மனசில் போது கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக மக்கள் வழி காட்டிட்டாங்க சிஎம் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல விடுங்க, ஒரு சான்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, கெஞ்சி கெஞ்சி கேட்டார். ஐ மீன் உங்களுக்கு நல்லது பண்ண தான் நான் வரேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வின் பண்ணிட்டார். இதில் என்னன்னா தொங்கு சட்டம் வந்துருச்சு. இந்த விஷயத்துல யாரு சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல, இவங்க யாருக்கிட்ட பேச போறாங்கன்றதும் தெரியல. அது வந்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இதே விஷயம் நார்த் இந்தியன் சைடில் நடந்திருக்கான். என்னன்னா ஒரு பிளாக் மார்க்கும் இருக்கு. என்னன்னா இவங்க சப்போர்ட்டு இன்னும் ஒரு 10 சீட்டு தேவை, 10 எம்எல்ஏக்கள் தேவை. அவங்க எல்லாருமே பேசி கூட்டின்னு வந்து மெஜாரிட்டி நிரூபிச்சிட்டாருன்னா விஜய் கண்டினியூ பண்ணுவார். ஸோ ஆனாலும் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இது நடக்காது, நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பார்ட்டியுமே கூட்டணி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், விஜய் அவுட். இவங்க கிட்ட சீட் இருக்கு, இவங்க கிட்டே சீட் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு டிஎம்கே தனியாக சீட் வச்சிருக்கேன், ஏடிஎம்கே தனியாக சீட் இருக்கு. இவங்க 2 பேருமே சேர்ந்து கூட்டணியை வச்சு சிஎம் ஆவரம் வச்சாங்கன்னா விஜய் சிஎம் ஆகும். இது ஒரு பிளாக் மார்க். அப்படி நடக்காது. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டாங்க. வச்சுட்டா தமிழ்நாடு காலி, யாராலுமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா 2 பேருமே ஊழல்வாதிங்க. 2 பேர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏவும் பழைய பெருச்சாலிங்க. விஜயை தொலைச்சிருவாங்க. ஸோ எதிரணி டீம் ஆகிடும் விஜய். எப்படி பார்த்தாலும் விஜய் சிஎம் இல்லைன்னா எதிரணி டீம். ஸோ இதுதான் நடக்கும், ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருமே என்ன கெஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விஜய் என்ன பண்ண போறாரு, ஜெயிச்சாரு, மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, பட் மெஜாரிட்டி வரலை. யாருக்குமே மெஜாரிட்டி வரலை. தொங்கு சட்டம் வந்துருச்சு. எந்த நேரத்தில் எவன் சொன்னான்னு தெரியல, வாயை தரது. ஒருவேளை தொங்கு சட்டம் வந்தால் என்ன பண்ணுறது? மெஜாரிட்டி யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, என்ன ஆகுறது? எந்த நாதாரி நாய் சொல்லிச்சுன்னு தெரியல, அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ ஏதாவது ஒரு நாரவாய் சொல்லும் போது நடக்குது இல்லையா? பல நல்லது நடந்தாலும் ஒரு கெட்டது நடக்கும். அந்த விஷயம்தான்.
இப்போ விஜய் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் வின் பண்ணலை. எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சாரு கரூர் மக்களை. அவ்வளோ கரூரில் அவ்வளோ பிரச்சனை நடந்தும் அங்கே தாவக்கை ஜெயிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, அங்கே ஏடிஎம்கே ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? தாவக்கை ஜெயிச்சிருப்பாங்க, மத்திய இலக்கம் ஜெயிச்சிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மக்கள் அங்கே என்ன கணக்கு போட்டாங்கன்னு தெரியல, போயிடுச்சு. ஸோ டிஎம்கேவும் வரலை. ஸோ அதனால் வந்துட்டு அந்த கொலகாரப்பாவி செந்தில் பாலாஜி வந்துட்டு கோயம்புத்தூர் போய் நின்னா மக்கள் அங்கேயும் ஓட்டு போட்டாங்க. பணத்தை வாங்கி ஓட்டு போட்டாங்களா, எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. ஸோ அவன் தோற்று இருக்கணும், ஜெயிச்சிட்டான். சரி, தெரியல, கடவுளோட தலையெழுத்து என்ன எழுதியிருக்காரோ அதான் நடக்கும். ஸோ எனிவே மேபி. ஸோ இப்போ வந்துட்டு விஜய் ஆட்சி அமைக்கிறதுல ரொம்ப டஃப்னஸ் இருக்குது. சிஎம் ஆக்கிடுவாங்க, பட் பெரும்பான்மை நிரூபிக்கணும், இல்லைன்னா ஆட்சியை கவிட்டுருவாங்க. அது வந்து அரசியலில் சகஜம். இதுக்கப்புறம் விஜய்க்கு தூக்கம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ சொன்ன மாதிரி விஜய்க்கு தூக்கம் கிடையாது. பெரும்பான்மை நிரூபிக்கணும், நிரூபித்தா மட்டும்தான் டாப் லெவல் சிஎம். அதே மாதிரி ஏன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இதில் நான் பாதி நாள் சிஎம் இருக்கேன், நீ பாதி நாள் சிஎம் இருக்கேன். ஏன்னா 2 பேருமே சிஎம் இருந்திருக்காங்க. பட் அதில் வந்து மெஜாரிட்டி வந்து டிஎம்கேக்கு தான். ஸ்டாலின் தான் வந்து ஜெயிச்சு 5 வருஷம் முழுசாக சிஎம் இருந்திருக்காரு. அவர் நல்ல விஷயம்தான், அவங்க நல்லது பண்ணுவாங்க. பட் அவர் கண்டுக்காம விட்டார். கேர்லெஸ்னஸ், அவ்வளோதான். மக்கள் பிரச்சனையை பார்க்காம விட்டார் டிஎம்கே. ஏடிஎம்கேக்கு வந்துட்டு டம்மி பீஸாக எடப்பாடியை உட்கார வச்சாங்க. அவரும் வந்துட்டு மக்கள் நல்ல முறையில் பார்த்துருந்துருக்கணும், அவரே டம்மி பீஸாக விட்டார். டம்மி பீஸ் கொள்ளடிக்கிறதுலேயே குறியாந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக அந்த கருணாசன்ட்ட டம்மி பீஸ் கொள்ளக்கார பாவிலாம் உள்ளே இருந்தான். இப்போ தூக்கி வந்து டிஎம்கே போட்டாங்க, மற்ற பிளாட் அவுட்டு. கருணாசன் ஏதாச்சும் செத்துப்போம், அவங்களாம் சீட்டே கொடுக்கூடாது. இந்த நாயை சினிமாலையும் சேர்க்க மாட்டாங்க, சினிமாவில் சேர்த்தா வேஸ்ட்டு தான். மோஸ்ட்லி அந்த நடிச்சுக்கிற படம் எங்கே ஓடி இருக்கு, ஏதாவது ஒன்று தான் ஓடி இருக்கு. ஒரு ராசி இல்லாத பைத்தியக்காரன் அப்படின்னு அவன் கோடி வச்சிருக்கான் பணத்தை, கோடியே கொள்ளாட்டி வச்சிருக்கான் பணத்தை. அவன்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தரை தாக்கி பேசணும். விஜய்லாம் வந்து ஒரு சினிமா ஃபீல்டில் இருந்திருக்கான். விஜய் எவ்வளோ நல்லது செய்கிற கெட்ட செய்கிறேன்னு அவனுக்கு தெரியும். வார்த்தையை விடக்கூடாதுல்ல. அந்த விஷயத்தில் குஷ்பு சுந்தர்சியும் பக்கா ஒரு வார்த்தை பேச. என் தம்பி, நான் பேச மாட்டேன். குஷ்பு அவர் நல்ல நடிகர், நல்ல அரசியல் தலைவர், அவர் கட்சி தலைவர். அவரை போய் நான் எப்படி பேச முடியும்? சுந்தர்சி பக்கா. சுந்தர்சி முதல்ல போட்டிட்டாரு, தோத்துட்டாரு, அது வேற விஷயம். பட் ஜென்யூனாக உண்மையாக ஒருத்தர் எப்படி பேசணுன்றது நல்லா தெரிஞ்சு. சீமா மாதிரி கைசாடியும் கிடையாது, கண்டாரோலனும் கிடையாது. சீமா ஒரு கலிஜி கைசாடை. அதனால தான் மக்கள் தேர்ந்தெடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சீட்டு வாங்கலை சீமா. இவங்க எவ்வளோ டீசெண்டாக, நான் வந்துமே விஜய் சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு யாரை பற்றியும் பேச போகிறதில்ல, டீசெண்ட் அப்ரோச், டீசெண்ட் ஆட்சி பிடிப்பேன், டீசெண்டாக தான் நான் பேசுவேன். யாரையுமே நீங்கள் வாங்க போங்க சாரில் தான் சொல்லியிருக்காரு. அதுதான் டீசெண்ட். என்றைக்குமே மேன்மக்களே, கீழ்மக்கள் எது சொல்லியிருக்கான்னா, பணம் ஜாதி மதத்தெல்லாம் கிடையாது. மேல் மக்கள்லாம் பேசுகிற விதத்தில் இருக்கு. பேசுகிற விதம் அதான் விஜய். கீழ் மக்கள்லாம் பேசுகிற விதம் அதான் சீமான். இதுவரை எடுத்துக்காட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் புஷ்பா ஆகட்டும், சுதர்சி ஆகட்டும் பக்காவாக பேசினாங்க. அதே மாதிரி விஜய் மேன் மக்கள் ஆகிட்டாரா? ஆனால் அந்த விஷயத்தில் டிஎம்கே ஏடிஎம்கேவும் கீழ் மக்கள் தான். விஜய் அவ்வளோ கழுவி ஊற்றுனாங்க எல்லாருமே. ஏடிஎம்கேவும் பெருசாக பேசிக்கல, டிஎம்கேவும் பெருசாக பேசிக்கல. இவங்களும் தான் மாற்றி பேசினாங்க. டிஎம்கே ஸ்டாலினும் பெருசாக பேசலை விஜயை பற்றி. அவரோட நினப்பு என்ன, நான் ஜெயிச்சிருவேன்ற ஒரு நினப்பு, அவுட்டு, அட்டர் ஃப்ளாப்பு. ஸோ மக்களே, இது வந்து ஒரு சிக்கலான ஆட்சி தான் இருக்குது, இடியாப்ப ஆட்சி தான் இருக்குது விஜய்க்கு. ஸோ இந்த சிக்கலில் டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். விஜய் அவுட் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு விஜயை சிஎம் ஆக்கிடுவாங்க. அது சிஎம் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அடுத்தடுத்த நாட்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து டஃப்பாக பார்ப்பாங்க. 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு விஜய். அதுக்குள்ள 118 சீட்டு பெரும்பான்மை நிரூபிச்சே ஆகணும். 118 120 யார் அவங்க கூட கூட்டணிக்கு வராங்களோ அதை கூட்டு வச்சு பேசி ஆட்சி தக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்குள்ள டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஏதாவது குளறுபடி பண்ணி ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா விஜய் அவுட்டு. அதுவும் நடக்காமல் பார்த்துக்கணும், ரொம்ப பெரிய விஷயம். அது நடந்துச்சுன்னா தமிழ்நாடு ரொம்ப கேடு காலம் தான். ஸோ அதனால் வந்துட்டு 2 ஊழல்வாதி ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பெரிய ஊழல் தான் நடக்கும். விஜய்க்கு பெரிய போராட்டமாக இருக்கும். எதிர்கட்சி தலைவர் நின்றுட்டா அது வந்து பேச முடியாது. அவங்க சொல்கிறது தான் சட்டம், ஆளுங்கட்சி சொல்கிறது தான் சட்டம். பாதி நாள் சிஎம் ஸ்டாலின், பாதி நாள் சிஎம் எடப்பாடி அப்படின்ற மாதிரி விஷயம் போயிடும். அப்புறம் ஊழல் அள்ளி பணத்தை சேர்த்துப்பாங்க.
மக்கள் தான் படாத பாடுபடணும். என்னடா இவனுக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, இவனும் ஒன்றா சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு. அது நடக்காது. ஏடிஎம்கே டிஎம்கே நடக்காது, நடக்கவும் கூடாது. மக்களை ப்ரே பண்ணிக்கங்க. சப்போஸ் அரசியல் என்ன வேணால் நடக்கும். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா கூட்டணி கட்சி அமைச்சிருவாங்க. ஏன்னா நார்த் இந்தியன்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது இதுமாரி தொங்கு சட்டம் வந்தால் உடனே பிஜேபி என்ன பண்ணுறாங்க, அலைன்ஸை கூட்டி ஒன்றாக்கிடா, நீ வா பேசி ஒன்றாக்கி. ஏன்னா எல்லாமே பதவி பணத்துக்கு ஆசைப்படுவானுங்க, எவனுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவன் பழைய பெருச்சாளி, ஏடிஎம்கே டிஎம்கே பழைய பெருச்சாளி. மனுஷனை மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டானுங்க. தன்னை மட்டும் சிந்திப்பானுங்க. தான் தான் பணக்காரனாக இருக்கணும், தான் பாக்கெட்டில் தான் பணம் இருக்கணும், தன்னோட ஃபேமிலி தான் செழிப்பாக இருக்கணும் நினைப்பான். மக்களை ஒரு காலம் நினைக்க மாட்டான். அப்படி நினைச்சிருந்தா விஜய் வந்திருக்க மாட்டார், டிவிக்கே வந்திருக்காது. மக்கள் தொண்டு செய்யறதுக்கு டிஎம்கேவும் ஏடிஎம்கே இருந்தாங்கன்னா, மக்கள் நல்லது பண்ணணும்னு இருந்தாங்கன்னா விஜய் வர வாய்ப்பே இருந்திருக்கு. அவர் பாட்டம் அவர் வழியை பார்த்துருப்பார். இந்த பக்கம் திரும்பினா டிஎம்கே பெருத்த ஊழல், இந்த பக்கம் தானே ஏடிஎம்கே பெருத்த ஊழல். சிக் அவங்க அக்க ஊழல் ஊழல் செம்ம காண்டாரு. எப்போ விஜய் சொன்ன மாதிரி எப்போ இந்த ஊழல்வாதிகளை தூக்கி எரியணும்ன மாதிரி அந்த தூக்கி எரிஞ்சிட்டார். மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, மகேசனை தீர்ப்பு சொல்லிட்டார். இனிமேல் மக்கள் தொண்டு செய்யணும், அது சிவனுக்கே தொண்டு செய்கிற மாதிரி. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, மக்கள் தொண்டு சிவனுக்கே தொண்டு செய்கிற மாதிரி விஜய் நல்லபடியாக பணியாற்றணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சிஎம் ஆகிறது உறுதி. பட் 118 சீட்டை உறுதியாக அவர் நிரூபிப்பார்னு நம்புகிறோம். நம்பித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ மக்களே, டிஎம்கே ஏடிஎம்கேவும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி அமைக்கலாம். பட் இது நடக்காது, நடக்கவும் கூடாது. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு பெரிய ஊழல் பெருச்சாலிங்க, ரெண்டுத்துக்கும் ஒத்து வராது. அரசியல் சொல்லவும் முடியாது. ஒன்று சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாடு நாசம், இந்த நாட்டு மக்களை நாசமாக போகட்டும்னு ஒரு அரசியல்வாதி சொன்ன மாதிரி. ஸோ அப்படி சேரவே கூடாது. இவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை ப்ரே பண்ணிக்கோங்க. விஜய் தான் சிஎம், நிரந்தர சிஎம். அடுத்து அவர் சொன்ன மாதிரி, அவர் வாயிலேருந்து சொன்ன மாதிரி அடுத்த 33 வருஷத்துக்கு நான் தான் மக்கள் சேவையாற்ற, நான் தான் சிஎம்ன்ற மாதிரி. அதுவே நல்லதே நடக்கட்டும். கடவுளோட ஆசி எப்பவுமே அவருக்கு இருக்கட்டும். மக்களோட உறுதுணை எப்பவும் இருந்தால் கண்டிப்பாக முன்னேறி போயிட்டே இருப்பார். தமிழ்நாடு முன்னேறி போயிட்டே இருக்கலாம், நாமளும் முன்னேறலாம், நாமளும் வந்து வசதியாக இருக்கும். ஸோ நாட்டு மக்கள் நல்லா இருக்க விஜய் சிஎம் ஆவதை பார்ப்போம். அவர் ஆட்சி பின்தொடரவும். நன்றி மக்களே. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அலைன்ஸ் சேரவே கூடாது, சேர்ந்தால் நாடு நாசம். ஸோ நாட்டு மக்கள் நல்லா இருக்கட்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அதுக்கு புதிய சிஎம் விஜய், ஜோசப் விஜயனை நான் பதவியேற்க போகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வெற்றி நிச்சயம், வெற்றி அமைதி. வெற்றி வேட்பாளர் விஜய் தொடர்வார், சிஎம்மாக தமிழ்நாட்டு சிஎம்மாக தொடர்வார்.